இன்ஸ்டாகிராம்னு சொன்னீங்களே, நான் ஒரு ரீசெண்டா ஒரு கமெண்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இவங்க தூக்கி உள்ள போட்டீங்களே, இவங்கெல்லாம் அப்படி என்ன கிழிச்சாங்கன்னு கேட்டிருந்தாரு. இப்போ ஆமா, எனக்கு அந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. சவுண்ட் வந்து ஒரு இந்த சொசைட்டியை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சொசைட்டி வந்து ஒருத்தரை கொண்டாடணும்னா அவங்க என்னதான் வேஸ்டாகவே இருந்தாலும் என்னதான் ஃபெயிலியராகவே இருந்தாலும் அவங்க கொண்டாட தான் செய்யுது. 85% நீ அதே நீ வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர, அந்த 15% ஆஃப் இவ்வளோ பெரிய பேரா வந்துச்சு அசியசியமா திட்டி, தேங்க்ஸ் சார், உங்க அம்மா எப்படி வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியுது சார், நன்றி சார். கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பொண்ணுங்களதெல்லாம் இதுவாயிருக்கு. அவர் பெண்ணா எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்கல, நான் அப்படி வளரல அப்படின்னு அதே மாதிரி எல்லாரையும் பிடிச்சி திட்டுவாரு. ரீசெண்டா ஃபாதர்ஸ் டேக்கு வந்து ஆமா நீங்க அழுது போட்டிருந்ததை நான் வந்து பார்த்தேன். எங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது கை கால் அடிபட்டிருக்கும். போயிட்டே இருக்கும்போது நடுவில் சொல்லிட்டாங்க, இல்ல இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் சாச்சனா. வெல்கம் டு சாச்சனா விளாக்ஸ். வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கூட இப்போ ஒரு கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ரியா தியாகராஜன். வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். ஒரு ரேண்ட் செஷன் மாதிரி போக போகிறோம். ரேண்ட் பேசுவோம் வாங்க அப்படின்றது தான் வந்து டைட்டிலாக நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா இந்த எபிசோடுக்கு கரெக்டான ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. தினமும் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையோ, ஆனா 1 மணி நேரம் ரேண்ட் பண்றதே என் பொழப்பா இருக்கும். யார் அந்த ஃப்ரெண்டு? அது தெரியும், உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த செஷனுக்கு நாங்க ஏன் ஃபர்ஸ்ட் இவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா, இந்த பிக் பாஸ்ல இருந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டடா இருப்பாங்க. பட் ஈஸியா நம்ம ஏஜுக்கு வைப் பண்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சன் இவங்க. ஃபர்ஸ்ட் டைம் இத நான் கேக்குறேன்ப்பா. என்ன யாரும் இப்படி சொன்னதே இல்ல. நம்ம ஏஜுக்கு நான் எங்க போனாலும் ஒரு வயசான ஒருத்தவங்க ஒரு வைப் இருக்கும் தெரியுமா, அதுதான் நானு. எல்லாருக்கும் யாரா இவ வரா, சாப்பிட்றா, தூங்குறா, சாப்பிட்றதும் வெஜ்ஜி சாப்பிட்றா, ஸ்நாக்ஸ் மட்டும் தின்ட்டு தூங்குறா, யாரா இவ, அந்த மாதிரிதான் என்ன பாப்பாங்க. So very first time someone mentioned that I am a vibe person after Big Boss. ஆஹா, கோடிகள் சம்பாதிக்கிறீர்கள். டைமே கிடையாது எனக்கு, டேட்ஸே கிடையாது மேடம். இன்னைக்கு வந்து போன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வந்து சாச்சனா கூப்பிட்டுறாங்கிறதுக்காக மட்டும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக டேட் அலோகேட் பண்ணி நான் வந்திருக்கேன் மேடம். நான் மத்தபடி எனக்கு நான்லாம் ரொம்ப பிஸி. அதுவும் பிக் பாஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஐயோ என் வீடு கதவை தட்டிட்டே இருக்காங்க மேடம். எப்போ நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க, எப்போ அவைலபிளா இருப்பீங்க மேடம், நான் படம் எடுத்தா உங்களை வச்சு மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சாச்சனா இருக்காங்க, நான் உங்க ஷோ அட்டென்ட் பண்ணிட்டு வந்து உங்க எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, எனக்கு இதை கேட்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க எல்லாம் படம் பண்ணிருக்கீங்க? நாங்க அப்படியே ஒரு 10 படம் சைன் பண்ணிட்டு இப்பதான் ஷூட் முடிச்சிட்டு பிரேக் அந்த நடுவுல சாப்பிடுற டைம்ல வந்துருப்பா. எப்படி எல்லாம் போய் சொல்லுவது அப்படின்றத வந்து உங்க செஷனோட பேரா வச்சுக்கோங்க. அப்படி இல்ல, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் முடிச்சிட்டு வந்த அப்புறம் நமக்கு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும் அப்படின்னு. எங்களுக்கு தான் தெரியும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் ப்ளீஸ் சார். அது உன்ன வந்து ஆக்சுவலா நீ ஒரு படம் பண்ணிட்ட போறதுக்கு முன்னாடி, அதனால ஓரளவுக்கு பீப்புள் உனக்கு தெரியும். ஆனா என்ன யாருக்குமே தெரியாதுல்ல. எனக்கு இது ஒரு பெரிய ஓப்பனிங் தான் இருந்துச்சு. பிக் பாஸ்ன்றது வந்து இத வச்சு உனக்கு படம் வரும், சீரியல், அதுக்கு நீ தான் ஓடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இல்ல. அதுதான் சொல்றேன், மக்கள் சொல்றாங்கல்ல. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடும்போது பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு வாய்ப்பே இல்லாததுனால இவங்க சும்மா உட்காந்து இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது அவ்வளவு ஈஸியான மேட்டர் கிடையாது. போகணும், ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஏறணும், இறங்கணும், ஒருத்தவங்க காலையும் விழணும், சார் 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 சார்னு கெஞ்சணும். அதுக்குள்ளார இவங்க வந்து இப்படிதான் பாரு, பிபிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய ஒர்க் கிடைக்கும். ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. இத்தனை சீசன்ஸ்ல நம்ம பார்த்தோம்ல, எத்தனை பேர் வந்து நெக்ஸ்ட் படத்துல அந்த 1 இயர்க்குள்ளேயே ஒரு நெக்ஸ்ட் படத்துல ஒரு நெக்ஸ்ட் இதுல பெரிய படத்துல ஹீரோவாவோ ஹீரோயினாவோ பண்ணிருக்காங்க. மக்கள் கிட்ட போய் மக்கள் கிட்ட இவங்க இப்படி ஒரு ஆள் இருக்காங்க, மக்களுக்கு அறிமுகப்படுத்துற ஒரு ஸ்டேஜ் தான் பிக் பாஸ்.
இன்ஸ்டாகிராம்னு சொன்னீங்களே, நான் ஒரு ரீசெண்டா ஒரு கமெண்ட் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீ பிபிக்குள்ளாரெல்லாம் போயிட்டு என்ன கிழிச்சிட்டேன் 2 நாள்ல வந்துட்டு பிபி பத்தி ஃபேக்னு இவ்ளோ பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் அதுக்கு சொல்றேன் 2 நாள் கிடையாது 2 வாரம் அட்லீஸ்ட் நானாவது உள்ள போயிட்டு வந்துட்டேன். நீங்க பாருங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கீங்க. டக்கு வந்து எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொருத்தர் கூட போட்டிருந்தாரு கொஞ்ச நாள்ல அவர் வந்து யூடியூப்ல அந்த வீடியோ போட்டிருந்தாரு. இவங்க தூக்கி உள்ள போட்டீங்களே இவங்க எல்லாம் அப்படி என்ன கிழிச்சாங்கன்னு கேட்டிருந்தாரு. நான் ஃபெயிலியர் தான். இப்ப ஆமா எனக்கு அந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. சவுண்ட் வந்து ஒரு பிபிக்குள்ளாரே சொல்லியிருந்தாங்க நமக்கு பாடவும் தெரிய மாட்டேங்குது ஆடவும் தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த சமூகமே சப்போர்ட் பண்ணி ஐயோ சவுண்டே உனக்கு பாட தெரியலனா என்ன ஆட தெரியலனா என்ன நீ இருந்தா போதும்னு ஒரு சப்போர்ட் அந்த பர்சனுக்கு கொடுக்குறல்ல. இதுதானே ஜென்ரலா நீ எல்லா இடத்துலயும் ஒருத்தவங்களுக்கு பண்ணணும். சோ எனக்கு தெரியலனா ஆமா எனக்கு அந்த ரியாலிட்டி ஷோல எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையே தவிர எனக்கு நடிக்க தெரியல நீங்க சொல்லக்கூடாது. நான் நடிச்சு நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. ஆனா பாரு உனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குது உனக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா நீ எல்லாம் ஒரு ஆளா நான் ஒரு ஆள்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க என்ன உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல நானும் தெரியலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமும் நீ ஒரு தண்டம் தண்டம் தண்டம்னா இந்த சொசைட்டி நான் எப்படி பாக்குறேன்னா இந்த சொசைட்டி வந்து ஒருத்தரை கொண்டாடணும்னா அவங்க என்னதான் வேஸ்டாவே இருந்தாலும் என்னதான் ஃபெயிலியராவே இருந்தாலும் அவங்க கொண்டாடதான் செய்யுது. 85% நீ வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர அந்த 15% ஆஃப் இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி அந்த மாதிரிலயே நல்லவங்க உன்னால முடியும் நீ பண்ணு படிப்பு வரலையா சரி நெக்ஸ்ட் வேற என்ன வருது நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு ட்ரை பண்ணு. இவ்வளவு பெரிய பேரா வந்துச்சு அசியசியமா திட்டி தேங்க்ஸ் சார் உங்க அம்மா எப்படி வளர்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியுது சார் நன்றி சார். உங்க அம்மா எப்படி வளர்த்துருக்காங்க எனக்கு அந்த டேர்ம்ஸே சாரி டு சே பட் ஆனா எனக்கு அந்த டேர்ம்ஸே சுத்தமா பிடிக்காது. கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பொண்ணுங்களே தானே இதுவா இருக்கு. சோ அதனால அந்த டேர்ம்ஸ் நம்ம யூஸ் இந்த இடத்துல மேபி நீ சொல்றது கொஞ்சம் வேலிடா எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு கட்டம் வரையும் ஒரு குழந்தைக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட வளர்ப்பு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட வந்து தரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தை நிறைய விஷயங்கள் பார்க்கும் படம் பார்க்கும் சொசைட்டிய பார்க்கும் கூட இருக்கவங்க இருக்காங்க. இப்ப நான் ஒரு 24 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இப்ப நான் பண்ற விஷயத்துக்கு எங்க அம்மாவை போய் திட்டுறேன்னா அது லாஜிக்கா இது எங்க இதுவும் நான் நிறைய இடத்துல வந்து எங்க அம்மா எங்க அப்பாவே சொல்லுவாரு. இப்ப நான் வந்து பண்ற தப்பு வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அந்த தப்பு பண்றேன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பாக்குற உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து தப்பு பண்றேன். இதுல எங்க அம்மாவுக்கும் வளர்ப்புக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. சோ அப்படின்னும் போது அம்மா வளர்ப்பு சரியில்லை. முக்கியமா ஒருத்தர் இருக்காரு இந்த யூடியூப்ல அவர் பேர் என்ன எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்கல நான் அப்படி வளரல அப்படின்னு அதே மாதிரி எல்லாரையும் பிடிச்சி திட்டுவாரு. இவங்க பேரண்ட்ஸ் இவங்களை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க இந்த பொண்ணு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. அவர் வீடு எப்படின்னா இந்த நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள நம்மளால திட்ட முடியாது. ஆனா வேற யாராவது திட்டும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து கேட்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் திஸ் கை இஸ் இரிட்டேட்டிங். ஒரு 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் திமிரு பிடிச்சி போய் கொழுப்பெடுத்து போய் எனக்கு தோன்ற விஷயத்த நான் பண்ணா சம்பந்தமே இல்லாம வீட்டுல அமைதியா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க எங்க அம்மாவை பிடிச்சி இழுத்து திட்டுறது எந்த விதத்துல நியாயம்? என்னோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஃபேமிலில இருக்க சரௌண்டிங்ஸோ ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லவ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு லவ்வுக்கு அவங்க அம்மா மாதிரிதான் இருக்கும். போன் எடுத்து யார்கிட்ட ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசினா வளர்ச்சி இல்லை. இன்னும் என்னோட ரிலேஷன்ஸ்ல அது இருக்கு. இன்னமும் எங்க அப்பாவுமே எங்க அம்மாவை பார்த்து இன்னமும் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா இன்னமும் என் கண்ணு முன்னாடி சொல்லியிருக்காரு. என் கண்ணு யாருமே அப்பாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து வளர்க்குறாங்க. அம்மா வளர்ப்பு அப்பா வளர்ப்பு இல்ல. இது இப்படி பேசி பேசி எங்க அம்மாவே நம்ப வச்சிருவாங்க. எங்க அம்மாவே சொல்லுவாங்க ஐயோ உண்மையாவே நான் தான் இந்த குழந்தைய ஒழுங்கா வளர்க்கலையோ நான் தான் இதுக்கு எதுவுமே சொல்லி தரல. அப்பெல்லாம் எனக்கு அப்படியே நெஞ்சே வலிக்கும். நாம பண்ற தப்புக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லாத அவங்கள இன்சார்ஜ் போட்டுருவாங்க. சோ இது இப்படிதான் எனக்கு இது மேல பெருசா அந்த வார்த்தை மேல பெருசா உடன்பாடு கிடையாது. செஞ்சு அந்த அம்மா வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஒரு 10வது அது அப்ப எப்பவுமே அம்மா வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா வளர்க்க மாட்டாங்க. பசங்க தான் வளருவாங்க. சோ அம்மா வளர்ப்பு சரியில்லை அப்பா வளர்ப்பு சரியில்லைன்றதே எடுத்துட்டு வராதீங்க. ரீசெண்டா ஃபாதர்ஸ் டேக்கு வந்து நீங்க அழுது போட்டிருந்ததை நான் வந்து பார்த்தேன். பிக் பாஸ்லயே உங்களால வந்து அந்த உங்க அப்பாவோட கதையை வந்து பாதியிலேயே நிறுத்த வச்சுட்டீங்க. பாதியிலேயே சொல்ல முடியல. ஐயோ ஃபாதர்ஸ் டே நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றேன் எல்லாருமே உங்க அப்பா கூட போட்டிருக்காங்க. எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒத்தே வராது.
சண்டை புடிச்சினே இருப்போம். நானு தூங்கிட்டே இருப்பேன், ரொம்ப நேரம் தூங்குவேன். அவருக்கு வந்து அது பிடிக்காது. காலையில எந்திரிச்சு நம்ம கரெக்டா வேலை பார்க்கணும். அது எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் நமக்கு புரியும். இந்த வயசுல நான் சொன்னா உனக்கு ஒண்ணுமே புரியாதுன்னு சொல்லுவாங்க. அட போங்க, நான்லாம் வயசானதுக்கு அப்புறம் உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு தோணும். நான் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளார வர ஆரம்பிச்சேன். அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் வந்து சண்டை போட்டு இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்னு நானும் எங்க அப்பாவும் வந்து பேசிக்கிட்டு, போங்க எனக்கு வேணவே வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எங்கன்னா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட பேசாமையே விட்டுட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தா கூப்பிடுவாரு, மா வீட்டுக்கு வாமா, இல்லப்பா நான் இப்ப வரல. ஆனா மரியாதை கொடுத்து தான் பேசுவேன். இதுவரையும் நான் எங்க அப்பாவை மரியாதை இல்லாத பேசினதே கிடையாது. ஒரு நாள் வந்து ஒரு கால் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது கை கால் அடிபட்டிருக்கும். போயிட்டே இருக்கும்போது நடுவுல சொல்லிட்டாங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே எனக்கு அப்படியே மனசே நின்றுச்சு. அவரு வலியே தாங்க மாட்டாரு. இல்ல இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் ஃபிளாஷ்பேக் வந்து ஞாபகம் வந்துச்சு. இன்னும் குட்டியா இருக்கும்போது இல்ல, எங்க அப்பா கூடயே தான் குளிப்பேன். மெட்ட மாடியில வந்து நானும் எங்க அப்பாவும் படுத்துட்டு கயிறு கட்டி போட்டு நிலாவெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். எங்க அப்பா ஒரு செருப்பு போட்டிருப்பாரு. அந்த செருப்பு வந்து தேஞ்சிரும். நாங்க வந்து சொல்லுவோம், "அப்பா நீ போய் வேற செருப்பு வாங்கி போடுன்னு." போடவே மாட்டாரு. எலக்ட்ரீஷியன் ஒர்க் தான் போவாரு. போனா வந்து அழுக்காயிரும்னு சொல்லிட்டு ஒரே சட்டை ஒரே பேண்ட்டை தான் போட்டு போவாரு. ஒரு நல்ல மனுஷன், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். கியூட்டா இருப்பாரு. தெரியல. ஓகே. இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டாம். நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராம்ல. ஒரு போன் வாங்கிட்டு போய் எங்க அப்பா வந்து எதுவுமே கேட்கவே மாட்டாரு. எப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஒரு தேவை, ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லாம ஒரு ஒரு குடும்பத்துக்காகவே ஒரு மனுஷன் ஓடினே இருக்க முடியும்னா, காசு காசு சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், என் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். இவ்வளவுதான் எங்க அப்பாவோட மேக்சிமம் லெவல் ஆஃப் ஆசையே. இதுவரையும் அவருக்கு ஒரு சட்டை கூட அவர் எடுத்துலாம் பார்த்ததே கிடையாது. நானே எங்க அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி, அப்பா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லி வாங்கி தருவோம். அவருக்கு ஆசை என்னன்னு கேட்டு, நீ வா நான் உன்னை வெளில கூட்டு போறேன், நீ வா நம்ம இங்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லி நான் கூட்டு போய் இருந்திருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதனால வந்து நான் வந்து பயங்கரமா பிரேக் ஆயிட்டேன். இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, போங்க ஒழுங்கு மரியாதையா போய் உங்க பேரண்ட்ஸ் கூட இருங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ இருந்துச்சு. இப்பயும் சில பேர் வந்து அவங்க அப்பா அம்மா கூட பேசாம இல்ல கோபத்துல இருக்காங்க. நானும் சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பார்த்துருக்கேன். அப்பா கூட நான் பேச மாட்டேன், அம்மா கூட நான் பேச மாட்டேன், இத்தனை நாள் ஆச்சு, இத்தனை வாரம் ஆச்சு, இத்தனை மாசம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட இருக்காங்க. இருக்கும்போது நிஜமாலே அருமை தெரியாது. இல்லாத போது அவங்க கூட இல்லன்னும் போதுதான் உங்களுக்கு மொத்த அருமையும் தெரியும். அப்பதான் அவங்களோட பிரசன்ஸ நீங்க வேல்யூ இது பண்ணுவீங்க. வந்து நிறைய படங்கள்ல சொல்லியிருப்பாங்க, இதுல யாரும் பண்ணாதீங்க நல்லா இருங்கன்னு. அப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சதே கிடையாது. எனக்கு கஷ்டப்படவே விட மாட்டாரு. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு கஷ்டப்படவே விட மாட்டாரு. அப்ப நான் யோசிச்சேன், ஒருத்தவங்களை நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்போம். அட்லீஸ்ட் அவர் வந்து போகும்போது, ஐயோ இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு யோசிச்சாரா, இல்ல என்னை பத்தி யோசிக்கவே இல்லையா, அவ்வளவு கோவம் அவருக்கு இருந்ததா. ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு தெரியும். ஆனா நான் காமிக்கவே மாட்டேன். இப்போ வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து பிக் பாஸ்ல நிறைய பேசிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. கரெக்டா அன்னைக்கு இவங்க வெளில போக போறாங்க. ஆக்சுவலா நாங்க 2 பேரும் ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க என்னோட பில்டிங் இங்கன்னா அவங்க பில்டிங் அந்த பக்கம். போற நாட்கள்ல தான் வந்து எங்களுக்கு பயங்கர கனெக்ஷன் ஆகி பயங்கர ஸ்பார்க் ஆகி வெளியில வந்து நாங்க இவ்வளவு கனெக்ஷன்ல இருப்போன்றது வந்து நாங்க யோசிக்கல. ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது மேடம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா எனக்கு மட்டும் தான் பொண்ணுங்கள்ல இது வரைக்கும் கோட் ஷூட்டே கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன். இவங்க அது போட்டிக்கு வந்தாங்க, இவங்களுக்கும் கோட் ஷூட். எனக்கு அப்பயே காலிச்சா நம்ம மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம்னா இவங்களும் வந்துட்டாங்களே. என்னன்னு நீங்க இப்படி நீங்க இப்படி நீங்க இப்படி அப்படியே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு நெத்தி பொருள் பட்டார்னு சுடுற மாதிரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே அப்படின்ற மாதிரி உனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பிடிக்கல. அப்படி இல்ல, நான் வந்து டக்குன்னு ஈஸியா வந்து ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். பட் ஆனா பார்த்தோன்னே உன வந்து டக்குன்னு பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நீ பேசின விதமும் அப்படி பார்க்கவே இந்த நாகினி மாதிரி அது மாதிரி இருந்தியா? இல்ல, என்னோட சினாரியோ என்ன தெரியுமா, எங்க அப்பா அப்பதான் இறந்திருக்காரு, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க எங்க அம்மா. ஆனா வந்து எங்க அம்மா நீ போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒருத்தவனுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம இந்த இடத்துல இருந்துடணும், நம்ம அதுக்கு எவ்வளவு பெரிய வில்லி ஆனாலும் பரவாயில்ல, இல்ல நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு பண்ணி நம்ம இந்த இடத்துல இருந்துடணும். சேம் ஃபீலிங் எனக்கும் இருந்துச்சு. எப்ப தெரியுமா, நான் ஃபர்ஸ்ட் டே எவிக்ட் ஆயிட்டு செகண்ட் டே வந்திருக்காங்க, திருப்பி நமக்கு ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இருந்துரும்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ கேன் ரிலேட் இட். அதுக்கப்புறமா ஒரு 2 days கழிச்சு மத்தவங்களாம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணும்போது பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் நினைச்சு கூட, வெளில இருக்கவன் என்ன வேணாலும் நினைச்சு கூட, நான் இங்க இருக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, நீ எப்படி இது வந்து நெகட்டிவா போட்டுட்டாலும் பரவாயில்லன்றது அதுக்கப்புறமா பேசின அப்புறம் புரிஞ்ச அப்புறம் இப்போ அவ்வளோ க்ளோஸா இருக்கும்.
ஸோ இதுக்கப்புறமும் இருப்போம், எங்க போனாலும் எப்பவா இருந்தாலும். அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க நெக்ஸ்ட் வந்து தர்ஷிகா கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்க. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ரியா தியாகராஜன். அண்ட் தேங்க்யூ என்னோட ஷோ. ஐயோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ, பாய்.